சிம்மம் என்றாலே மேச சிம்மம் தனுசு என்பது அக்னியை சார்ந்தது, உஷ்ணத்தை சார்ந்தது, அருள் நிறைந்தது, கதிர் ஒளியை கக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல பூமியில ஆளக்கூடிய மனிதர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஒரு நாட்டை ஆள்பவர்களும் சரி, வீட்டை ஆள்பவர்களும் சரி, தன்னுடைய நகரத்தை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கஞ்சி போட்ட சலவை துணியோட அவங்க நடக்கும்போது பின்னாடி 2 பேர் ஐயா போறாருன்னுவாங்க, சில பேருக்கு ஐயா வராருன்னுவாங்க, சில பேருக்கு ஐயா கூடையே பயணிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருளும் பொருளும் எல்லா நிறைவும் பெற்ற ராசி தான் இந்த சிம்ம ராசி. இவர்களுக்கு பொய் சொல்வது என்பதே பிடிக்காது. இவர்கிட்ட நேருக்கு நேர் பேசணும், உண்மையை பேசணும். ஆனால் ஒரு தயவு தாட்சண்யம் பார்த்து சிலர் பதுங்கி கையெடுத்து கும்பிட்டு பேசுவாங்க. ஏன் அவனை நேராக வர சொல்லு அன்னை கேட்டு இதானே இந்த வாங்கிக்க போ, அப்படி அதிகாரத்தன்மையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. உடலில் உள்ள முதுகு தண்டுவடத்துள்ள பாகங்களை இறுக பிடித்து நிமித்து காட்டுவது அந்த ராசி தான். ஒரு செயல்பாட்டுக்காக தன்னை எப்படியெல்லாம் ஒரு கம்பீரமாக வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு தன்னோட சுயநலத்துக்காக அவங்கள்ட்ட போய் அடிமையாக மாட்டாங்க. சிலர் அடிமையாக இருக்கிறதையும் விரும்ப மாட்டாங்க. என்னடா நான் சொன்னேன் அதை செய்யடா, அதில் ஒன்றும் வராதா, வந்தால் நான் பார்த்துக்கிறேன்டான்னு தைரியம் கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அப்படியே வந்துட்டாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னா அடுத்த நிலையை திட்ட முடியக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்குடையவர்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் அந்த ராசியில் அந்த ராசிக்கு அதிபதி சூரியனானவன் ஆட்சி பெறுகிறான். அந்த ஆட்சி பெறுவதனால் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். ஒரு முடிசூடா மன்னன் போல ஊர் உலாவி வருவதும், ஒரு 10 பேருடைய நல்லது கெட்டதை உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து சேவைகளை செய்வதும், உங்களுடைய வளர்ச்சியான பாதையில் வேறு யாரும் குறுக்கிடாத வகையில் யாராக இருந்தாலும் அவங்கள அடிமையாக்கி, அடிமைன்னா அவங்களோட அறிவோடு தன்னோட அறிவை கொடுத்து அவங்கள அச்சுறுத்தி தன்னோட கீழ் கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இது. 2ல் வேற யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார். அப்போ படைத்தளபதி இவர் அரசர் என்றால் அவர் படைத்தளபதி. அவர் எங்கே இருக்கிறார்? அந்த கன்னியா ராசியில் இருக்கார். ஆனால் அந்த ராசிக்கு அந்த அதிபதிக்கும் அந்த செவ்வாவுக்கும் ஆகாது. அந்த இடத்துல இருந்தால் இவர் ஒன்று சொல்லியிருப்பார், அதை கேட்டு செய்ய வேணா இன்னொன்று சொல்லிடுவான். இதே நேரத்தில் வீட்டில் குடும்பத்தில் இவர் ஒன்று சொல்லியிருப்பார், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இவர் சொன்னதை மதிக்காத வேறு ஒன்று சொல்லி செஞ்சு மாட்டிக்குவாங்க. இந்த நேரத்தில் இவர்களுக்கு பல்லில் பிரச்சனை வரும், கண்ணில் பிரச்சனை வரும். இந்த பல்லு கண் சம்பந்தமாக போய் அரசாங்கத்தில் போயோ இல்லை ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்களை சந்தித்து அதன் மூலமாக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது வயசுக்கு ஏற்ப நடக்கும். இது 50 வயசுலேருந்து 60 வயசு இருக்கும்போது அவங்களோட அனுபவ திறமைசாலியான சிம்ம ராசிக்காரர்கள். 40லேருந்து 50 இருக்கும்போது அதிகாரப்பூர்வமான சிம்மராசி நேயர்கள். அதே நேரத்தில் 30 to 40 இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்திற்கு செல்வதற்காக அரசாங்கத்தில் இருப்பவர்களை நாடி செல்லக்கூடிய சிம்மராசி நேயர்கள். ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க காதல், வம்பு, வழக்கு இது மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்கள்ட்ட கம்பீரமாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அது 1 வயசுலேருந்து 10 வயசு வரை இருந்தால் அந்த குழந்தைக்கு உஷ்ண சம்பந்தமான உடலில் ஏதாவது பாதிப்பு வரும். அதை அடிக்கடி ஏதாவது தொல்லை கட்டியிருந்தால் ஏதாவது ஒரு கல்லுகளில் எடுத்து மடையை உடச்சி போட்டுருவோம். இல்லைன்னா ஏதாவது பாத்திரத்தை தூக்கி போட்டு நொறுக்கிடும். இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கிற விளையாட்டு பொருட்கள் அது அதிகமாக அடம்பிடிச்சு கேட்கும், வாங்கினதெல்லாம் தூக்கி போட்டு நொறுக்கும். இது மாதிரி வயசுக்கு ஏற்ற மனோபாவமும் குணாதிசயங்களும் இந்த நேரத்தில் நடக்கும். அதுக்கு நடப்பதற்கு இந்த ராகு சனி பகவான் எதிரே இருந்து இவர்களை அப்படிதான் தூண்டி விடுவார்கள். ஆகையினால் எதுக்கு அஞ்ச மாட்டாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா, என்ன நடக்குதோ நடக்கட்டா பார்க்கலாம்டா அன்ற அந்த எண்ணம் தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியாது. பழைய பழக்கம் அது உங்களை தொடரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு மனிதனோட பேசவும் பழகவும் சாவகாசமாக இருந்த நீங்கள் இப்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் உங்கள் வார்த்தையை அவர்கள் வேறு விதமாக மாற்றி பேசி உங்களுக்கு பிரச்சனை உண்டு படுறேன்னு சொல்லிட்டு அவங்களே பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஆகையினால அவங்க மாட்டுவாங்க, அதனாலேயே நமக்கு கெட்ட பேர் தானே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். உங்களுடைய மனோபக்குவத்தை பக்குவமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை கவனமாக எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கம்பீரமான தோற்றமும் கம்பீரமான குணாதிசயமும் இப்பொழுது சற்று தளரும். 8ஆம் இடத்தில் சனி. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் 6க்கு 7க்கு உடையவன் பழைய நோய்கள் ஏதாவது இருந்தால் அது தொடர் நோயாக மாறிடும். பழைய கடன் இருந்தால் அது பெருங்கடனாக மாறும். ஒரு சின்ன சின்ன கடனை அசால்ட்டாக செய்கிறவங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன கடன் கூட பெருசாக இருக்கிற மாதிரி மனம் நொந்து போயிடுவீங்க. என்னடா இப்படி இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, எப்படா மாறுனா? இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் யோசிக்கிற நிலைமையில தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு இதுவும் போய் அங்கங்கே லாக் ஆயிரும். ஏசியாக எடுத்து செயல்படுற விதம் அங்கே லாக் ஆகி உங்களுக்கு செயல்படாத மாதிரி மாற்றி விடும். அதனால் கவனமாக செயல்படக்கூடிய நீங்கள் இப்பொழுதும் கவனமாக செயல்படுங்கள். உங்களுடைய உடலில் காலின் தொடை பாகத்திலேயோ உங்களுடைய கணுக்கால் பாகத்திலேயோ புண்ணோ வெட்டுக்காயமோ கஷ்டமோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மிக சிறப்பாக மிக உன்னதமாக எடுத்து செல்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக முன்னாடி நடந்தது என்ன, இப்போ நடக்கிறது என்ன, நாளைக்கு நடக்க போகிறது என்ன என்ற முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி படைத்த அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் தான் எல்லா நுட்பமும் இருக்குது. அதன்படி நீ எந்த ஜென்மத்தில் என்ன செஞ்ச, இந்த ஜென்மத்தில் என்ன செய்கிற, அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்ய போகிறன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆரம்பித்து உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் இணைவும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இணைவும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் வீற்றிருக்கிறார். இந்த அமைப்புகளில் உங்களுக்கு யோகமான கிரகங்களாக இந்த 9 கிரகத்தில் நவகிரகங்களில் உங்களுக்கு வலிமை பொருந்தியதாகவும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு 2 கிரகம் என்னன்னாக்கா குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு வலிமை பொருந்திய நிலைமையில் இந்த மாதத்தில் இருக்க போகிறார். மீதமுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் இல்லை அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்கிறீங்க, இன்றைக்கி அதை நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அளவு மற்ற 9 கிரகத்தை காட்டிலும் இந்த 2 கிரகங்களும் மிகப்பெரிய சுபபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம்னா குரு பகவானும் சுக்கிர பகவான் மட்டுமே. அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் தனக்கு 12ல் மறைந்திருக்க குரு பகவான் 11ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கார் இல்லைங்களா? அது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி 6, 8, 12 மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் போதான்னு ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். வெகு நாட்களாக இல்லாத ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் தான் தொடர ஆரம்பிச்சிருங்க. அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்ததுனாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகலாம். சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதியை பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். சிம்மராசி அன்பர்களின் இளைய சகோதரம் யாராவது திருமணம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது. அவங்களுக்கு எதுவும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சாதகமான அமைப்புகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ குழந்தை பேருக்காக நீங்களும் காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான காலகட்டம் உண்டு. இது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த அமைப்புகள் இருக்குங்க. அப்போ திருமணம் ஆயிடுச்சு சார், நாளை இந்த வருடம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பேரே இல்லை சார், இதுக்காக காத்துட்ருக்கோனாக்கா தெளிவாக சொல்ல வரை இந்த நேர காலங்களில் சிம்மராசி என்பவர்கள் கணவன் மனைவி உறவுகள் இருவரின் ஜாதகத்தை எடுத்து உங்களோட குடும்ப ஜோதிடர் போயிட்டு தெளிவாக கொடுத்து பார்த்துட்டு
இந்த நேரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். குழந்தை பேருக்கான விதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, பரிகாரங்கள் செய்யணுமான்றது கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்வதன் மூலியமாக புத்தக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாத நபர்கள், சிம்மராசி அன்பர்கள் குழந்தை பேரை பெற்றெடுக்கிறதுக்காக உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல விசேஷத்தை கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால இப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் இந்த நேரம் வரலும் பிரிக்கப்படாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அதை பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை விற்றுட்டு வேலை செஞ்சுட்டு புதுமையான ஒரு நிலத்தை வாங்கி வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்ற விதிங்க. அதனால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தினால உங்களுக்கு வலிமை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுதுங்க. அடுத்து 7ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால 7ஆம் இடமானது கலஸ்திரஸ்தானம் அப்படின்ற விதிங்க. அப்போ கலஸ்திரஸ்தானத்தை குரு பார்க்கறனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சமுதாயத்தினர் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு யோகமான ஒரு அமைப்புகள் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற விதிங்க. ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் உதயமாகுதுங்க. இந்த சந்திர கிரகணம் இந்த தமிழகத்தில் தெரிய போகுதுங்க. அப்போ சந்திர கிரகணம் தமிழகத்தில் தெரிஞ்சுது அப்படின்னாவே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ எப்போ உங்கள் ராசிலேயே சூரியன், புதன், கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைய போகிறார். ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக உதயமாகுதுங்க. அப்போ நேரடி தொடர்பு உங்களோட ராசிக்கு படம் இருக்கிறதுனால முதல் காலகட்டத்தில், அது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். சண்டை சச்சரவுகள் வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் நிறைந்தவராக இருப்பீங்க. சொல்லவே செலவில் சிம்மராசி என்பவர்களாக வேறு இருக்கீங்க. யாருமே எடுத்த உடனே எடுத்தன் கவுத்தன்ற மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த நேர காலங்களில் எந்த அளவுக்கு நாவடக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்கான காலகட்டம் உருவாகிடும். நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக உதயமாகிடுன்றீங்க. அதை மட்டும் பார்த்து இருந்துங்க. அதே பாருங்கள், செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் சென்றுவாருங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு சென்றுட்டார்னாவே தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய இந்த தனம் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, வேலை இல்லாமல் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துறது, சுபகாரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுது, சொந்த பந்தத்துக்கு அழைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 4 பேர் அழைத்து விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றீங்க. அதனால் சிம்மராசிக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுன்றீங்க. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற விதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிரகண தோஷம் ஏற்படுறது ஒரு சில ராசிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்துன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரகண தோஷம் ஏற்படுறதுனால உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை ஏதாவது வெளிநாடுகளில் இருக்கீங்க, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, எங்கே வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டில் ஏதாவது நீங்கள் லாட்ரின்றது அங்கே தடைப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்குது. ஒருவேளை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு லாட்ரி நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்றது கேட்குறாங்க. அந்த நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் தமிழகத்தில் இது தடைபட்டுள்ளது இங்கே கிடையாதுங்க. அதான் அந்த உள்ள நபர்களுக்கு கிடையாது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தேவை இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தை முழுமையாக பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கான யோகங்கள் இருக்கின்ற விதிகள் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்கள், இல்லையே பயன்படுத்த வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வருவாய்கள் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. எதிர்கால வாழ்க்கையில் ஒரு திட்டமிட்ட இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சிம்மராசிக்கு உதயமாக போகுதுங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு இணைவது கணவன் மனைவி உறவுகளில் இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது உதயமாகலாம். டக்குன்னு கோவப்படலாம். அதனால் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் முதல் பகுதியில் கொஞ்சம் கவனமாகவும் பிற்பகுதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் இருக்க போது இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எண்ணங்கள், எதிர்பார்ப்பு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி சிந்திக்கிறவங்க சிம்மராசி கிடையாது. ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ செய்யற வரைக்கும் அதுல நம்மளோட கவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.
பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாதகம், ஜோதிடம், சாஸ்திரம் இதுல அந்த அளவுக்கு மேக்சிமம் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. இது ஏன் சொல்றேன்னா, பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நவகிரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு, கௌரவத்தை பார்க்கிறவரு யாருன்னா சூரியன் மட்டும்தான். நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா சூரியனோட கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவீங்க, மனசுல வச்சுக்க மாட்டீங்க, அதை உடனே சொல்லிடுவீங்க, கேட்டுருவீங்க. அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல எப்பயுமே இருக்கும். அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிடணும். பொதுவா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கண்ணியமும் கௌரவமா வாழ்ந்து காட்டிடணும். அதுல எப்பயுமே சிம்மராசிக்காரங்களுக்கு எண்ணம், எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். பொதுவா இப்ப வரைக்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு படி எடுத்து வச்சு மேல போனோம்னா அது ஈஸியா வாழ்க்கையில மேல போயிடலாம். ஆனா நாம எடுத்த உடனே நம்ம டாப்ல போகணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி எடுக்கிறதுனாலதான் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைய வரைக்குமே உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. அதாவது படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மராசிக்காரங்களுக்கு. நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒண்ணுதான், சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போவதர் கெட்டு போவதில் என்ற மாதிரி முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்டுல எவ்வளவு நமக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இருக்கோ அதுதான் நமக்கு வெளியில போனா கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை பகைச்சுக்கிட்டு அவங்க கூட அன்னுணியமா இல்லாம ஏதோ ஒரு சூழ்நிலையில கருத்து வேறுபாடு வச்சுக்கிட்டு வெளியில பார்த்துட்டு நமக்கு பழக்க வழக்கங்கள் இருந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தோம்னா அந்த எடுத்த முயற்சி கண்டிப்பா நமக்கு தடையா இருக்கும். அந்த மாதிரி இது ஏன் சொல்ற அப்படின்னா, இது இந்த மாசத்துல அதாவது சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுல வரக்கூடிய ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டுல உட்காருவார். மற்ற எந்த மாசமும் தன் சொந்த வீட்டுக்கு வரவே மாட்டார். கரெக்டா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாசம் உட்காரக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான். பொதுவா பார்த்தா சித்திரை மாசத்துல பாருங்க அவர் மேசராசியில் இருப்பார், வைகாசி மாசத்துல பாருங்க ரிஷப ராசியில் இருப்பார், ஆணி மாசத்துல பாருங்க மிதுன ராசியில் இருப்பார், அதே ஆடி மாசத்துல பாருங்க கடகராசியில் இருப்பார். இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது அவரு தன்னோட சொந்த வீட்டுல சிம்ம ராசியில் இருப்பார். அப்ப இந்த செப்டம்பர் மாசம் 16 தேதி வரைக்கும், ஆவணி மாசம் 16 வருது இல்லைங்களா, அதனால பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசம் கிட்டத்தட்ட 16 தேதி வரைக்குமே சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல உட்காருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம், உங்களுக்கு நீங்க நினைச்சது அடையக்கூடிய காலம். அப்ப இந்த செப்டம்பர் மாசம் 16 தேதி வரைக்குமே உங்க வீட்டுக்கு அதிபதி குறிப்பா உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அற்புதமான ஒரு காலம். இது போல மீண்டும் நீங்க அடுத்தது தன் சொந்த வீட்டுல வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான். ஒரு மனிதனுடைய வரவு செலவு நிர்ணயிக்கிறது எல்லாமே யாருன்னா சூரியன் தான். கடவுள் தெய்வத்தோட அடிப்படையில பார்த்தா படி அளக்கிறவர் யாருன்னா சிவன் சொல்லுவார். இன்னாருக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு டெய்லி படி அளக்கிறவர் யாரு? சிவன். அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு நவகிரகத்துல ஒரு மனிதர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இன்னாருக்கு இவ்வளவுதான் அப்படின்றது நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் உங்க சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறது அற்புதமான காலம். இது போக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவானும் இப்ப உங்க ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறார். நவகிரகத்திலேயே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு கிரகம் யாருன்னா அதாவது உங்க சூரியன் தான். அதுல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, குருவே பார்த்தீங்கன்னா சூரியனோட கண்ட்ரோல தான் இருக்காரு. அப்ப குரு தான் சுப கிரகம். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப அந்த குருவுடைய வாரிசு தான் புதன். அவர் தான் கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகனும் உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் 2 பேருமே இணைஞ்சு
உங்க ராசியில் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தியா, புதன் ஆதித்ய யோகம். மேக்சிமம் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல புதன் ஆதித்ய யோகம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வெளிநாடு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்ல நாங்க வெளிநாடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% பேருக்கு புதனும் சூரியன் ஒன்னா இணைஞ்சிருக்கும். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இருக்கும். வெளிநாடு போறதுக்கு நல்ல வாய்ப்பு எப்பன்னு பார்த்தா அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் போது அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா கொடுத்துருவாரு. வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரு, அதாவது அரசாங்க வேலை கொடுத்துருவாரு, அரசியல்ல போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவாரு. இது ரெண்டுமே நடக்கலையா, சொந்த பிசினஸ் பண்ற வாய்ப்பு கொடுத்துருவார். 2 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை தொட்டு பாருங்க, சூரியனும் புதனை இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் புதன் ஆதித்ய யோகம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க, நல்ல வேலையில இருப்பீங்க, இல்ல பிசினஸ் பண்ணி 2 பேருக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அந்த இடத்துல இருப்பீங்க. அந்த யோகம் தான் இப்ப ஏற்பட்டிருக்குது. அப்படி ஏற்பட்டிருக்கிறதுனால நீங்க வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா, வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா, இப்ப நீங்க அந்த முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றி ஆகும். நான் சொல்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு சிம்மராசியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல சிம்மராசியில இருந்து அவர் தன் சொந்த வீட்டுக்கு கன்னிராசிக்கு போயிடுறாரு. அவரு போன உடனே பின்னாடி என்ன பண்றாரு, சூரிய பகவான் 16ஆம் தேதி அடுத்தது என்ன பண்றாரு, அதே சிம்மராசியில இருந்து அவரும் கன்னிராசியில் உட்கார்ந்துடுறாரு. எப்படி பார்த்தாலும் இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. தொழில மட்டும் நீங்க சாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, அரசியல் இருக்கிறீங்களா உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு இருக்கிறேன், நான் ஒரு கேமராக்கு முன்னால ஒர்க் பண்றேங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலைத்தொழில் நான் இருக்கிறேன், என்னால ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா உங்களுடைய ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதும். ஏன்னா ஜாதகம்ன்றது கடல் மாதிரி, அதுல பொது பலன்றது ஒரு 20% தான். ஒரு மனிதனுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும், கிரகங்கள் நல்லா இருக்கணும், கோச்சாரங்கள் நல்லா இருக்கணும், அது போக உங்களுக்கு வந்து தோஷங்கள் எது இல்லாம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இருக்கிற மாதிரி உங்க சுய ஜாதகத்திலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சேன்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது, நேரம் சரியில்லை, கவனமா இருங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது. அந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் நீங்க இப்ப பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னா அஷ்டமத்து சனியே இருந்தாலும் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கெடு பலனை தரவே மாட்டார், கெட்டது கொடுக்க மாட்டார். வக்கரம்னா முதல்ல என்ன, ரிபேஸ்ல வர்றது. ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும்போது அது இயல்பு நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதே வக்கரம் அடையும் போது என்ன பண்றாரு, ரிபேஸ்ல வராரு. அப்ப மீன ராசியில வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில வக்கரம் நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்பு வராது, சரிங்களா? அதனால இது ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், வாழக்கூடிய ஒரு நேரம், வளரக்கூடிய ஒரு நேரம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கூகுள் மேப்ல ஒரு மேப் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் அந்த பாதையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போற பாதை தப்பு, அதுல போக வேண்டாம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு சொல்லாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு, அடுத்த வழி உங்களுக்கு காட்டுவாரு. அதுலயே நீங்க போயிட்டு இருக்கும்போது அதையே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இன்னொரு மேப்பு காட்டும் உங்களுக்கு. அடுத்தடுத்தது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்பே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை உங்களுக்கு கொண்டு போகும்போது நீங்க முயற்சி பண்ணனா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அல்லது முடியாதா யோசனை பண்ணுங்க. இது உங்களுக்கு சாதிக்கிற ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சூரிய பகவான் இப்ப தான் சொந்த வீட்டிலேயே இணைஞ்சிருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு அஷ்டமத்து சனியே இருந்து சனி பகவான் வக்கரத்துல போயிட்டாரு, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. புதன் பகவான் 15ஆம் தேதி கன்னிராசிக்கு போறாரு. நவகிரகத்திலேயே பார்த்தா ஒரு கிரகம் வந்து சொந்த வீட்டுல ஆட்சியா உட்கார்ந்து உச்சமடைகிற ஒரே கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான். அந்த புதன் பகவான் தன் கன்னிராசிக்கு சொந்த வீட்டுல போய் ஆட்சியா உட்கார்ந்து உச்சமடைகிறாரு.
அவரு கூட போய் உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் போய் அங்கேயும் புதன் ஆதித்யம் ஏற்படுத்தி 2 பேரும் அங்கேயும் உட்கார்றாங்க. அப்படி உட்காரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. நிச்சயமா நீங்க எதையுமே பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டாம். சொன்னாச்சுங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் 12ல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் எங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்கும், உண்மைதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு 14ஆம் தேதி எல்லாம் பார்த்தா அந்த சுக்கிரன் கூட உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. கடகராசியில இருந்து சிம்மராசிக்கு வந்துடுறாரு. அப்ப உங்களுக்கு ஜென்மத்துல வராரு. ஜென்மத்துக்கு வர சுக்கிர பகவான் நல்லதுதான் பண்ணுவார். அப்படி பார்த்தா உங்களுக்கு பார்க்கும்போது சுக்கிர பகவான் அடுத்தது உங்க ராசிக்கு வந்துடுறாரு. 14 தேதிக்கு மேல 31 தேதி வரைக்குமே சுக்கிரனும் உங்களுக்கு ஒரு ஃபேவரா நல்லதை மட்டும் தான் பண்ணுவார். இது போக உங்களுக்கு செவ்வாய் 2ல் இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா மங்களக்காரகன் 2ல் இருக்கக்கூடியவர். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்ப மங்களக்காரகன் தைரியஸ்தானத்துல போய் உட்காரும் போது திருமணம் வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? சக்சஸ் ஆகும். வரன் பார்த்துக்கிட்டு இருந்து நான் பார்த்த நேரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என்ன பார்த்துட்டு போன நேரம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்துக்கு போறாரு 13ஆம் தேதிக்கு மேல. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு திருமண யோகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க பயப்பட வேண்டாம். இது போக பாத்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு 11ஆம் இடத்துல. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். குருதான் எல்லாமே. குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் சொல்லுவாங்க. அந்த குரு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு லாபஸ்தானத்துல. உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியனோட நெருங்கிய நண்பர் யாருன்னா சூரியன், அதாவது குரு. அந்த குரு வீட்டுல போய் சூரியன் உட்கார்ந்தாலும் சூரிய வீட்டுல குரு உட்கார்ந்தாலும் நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த 2 கிரகம் தான். அதனாலதான் இந்த 12 கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் போய் தனுசு ராசி, கும்ப ராசி, குறிப்பா மீன ராசி. அப்ப தனுசு ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு. எப்பயுமே பாருங்க அவங்க வீட்டுல உட்காரும் போது மட்டும்தான் சூரியன் நட்பை உட்காருவார். வேற எந்த வீட்டுல போய் அவ்வளவு சீக்கிரம் நட்பை உட்கார மாட்டார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய அதாவது குரு பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மண்மனை வாங்குற யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், பாக்கியம் போன்றது கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்களுடைய எதிர்பார்ப்பு உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி நல்லா இருந்தா மட்டும்தான். நான் 1000 பலன் உங்களுக்கு சொல்லலாங்க, ஆனா உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும். சரிங்களா? அதனால நம்ம ஜாதகம் கெட்டு போயிருந்தா நாம ஒரு பலன் சொன்னாலும் அது 100 பலன் சொன்னாலும் கண்டிப்பா அதுல பிரயோஜனம் இல்லை. உங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்றத முதல்ல பாருங்க. அதே சமயத்துல பார்த்தா சனி பகவான் 8ல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தா 8ல் சனி இருந்தா 8லும் கெட்டிடும் ராஜயோகம். அப்ப 8ல போய் உட்கார்ந்த சனி பகவான் கெட்டு போயிட்டாரு. அப்ப கஷ்டம்தான். ஆனா இப்ப உங்களுக்கு ராஜயோகம். அதனாலதான் சொல்றேன் 8லயும் கெட்டு போன பிறகு ராஜயோகம். காரணம் என்னன்னா இப்ப சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்துல போயிட்டாரு. நிச்சயம் நற்பலனை கொடுப்பாரு. அது குறிப்பாக தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நவம்பர் 28க்குள்ளார உங்க தொழில் ரீதியா அது கண்டிப்பா ப்ரமோஷனா இருக்கலாம், சம்பள உயர்வா இருக்கலாம். இந்த மாசம் மட்டும் கண்டிப்பா இல்லைங்க, நவம்பர் 28க்குள்ளார சொல்றேன். ஏன்னா நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு. கெட்டதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்ப வக்கரத்துல போய் உங்களுக்கு நல்லது கொடுக்கிறாரு. நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு நிச்சயமா தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நீங்க நிச்சயமா இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எங்களுக்கு கிடைக்கலன்றீங்களா? நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு தொழில் ரீதியா மாற்றங்கள் கொடுத்துருவாரு. அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நவம்பர் 28 வரைக்கும். இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.